10th standard chapter 8 statistics and probability exercise 8.1 question number 10. Exercise 8.1 question number 10. The rainfall recorded in various places of 5 districts in a week are given below. நம்மளுக்கு ஒரு set of data கொடுத்திருக்காங்க. Find its standard deviation. Standard deviation கண்டுபிடிக்க சொல்லிருக்கு. Solution given. கொடுத்திருக்கிற இந்த set of dataவை எடுத்து நாங்க எழுதிட்டேன். அப்புறம் இதில் வந்து இந்த ரெயின்ஃபால்னு கொடுத்துருக்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இது அதுதான் எக்ஸ் வேல்யூ. எப்போவுமே ஃபஸ்ட்டு டேட்டா எக்ஸ் வேல்யூ. நம்பர் ஆஃப் பிளேசஸ் அது வந்து எஃப் ஃப்ரீக்வன்சி. செகண்ட் வேல்யூ எப்போவுமே ஃப்ரீக்வன்சி எஃப். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் 2 செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கு. அதாவது எக்ஸ் வேல்யூவும் இருக்குது, ஃப்ரீக்வன்சியும் இருக்குது. 2 செட் ஆஃப் டேட்டா வந்து உங்களுக்கு கிவனில் இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்கிரிட் டைப்பா கண்டினியூவஸ் டைப்பான்னு பாருங்கள். டிஸ்கிரிட் டைப்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒத்த நம்பராக இருக்கும். எக்ஸோட வேல்யூ வந்து தனித்தனியாக இருக்கும், ஒரு நம்பராக இருக்கா. கண்டினியூஸ் டைப்னா ரெண்டு நம்பராக இருக்கும், இன்டர்வல் மாதிரி வரும். ஸோ அப்போ இது வந்து டிஸ்கிரிட் டைப் தான். டிஸ்கிரிட் டைப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான். மெத்தட் வந்து அசியூம்டு மீன் மெத்தடில் செய்ய வேண்டியதான். ஸோ அசியூம்டு மீன் மெத்தடில் செய்ய போகிறேன். ஸோ அதுக்குள்ளே ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். அந்த ஃபார்முலாவை எடுத்து நாங்கள் கீழே எழுதிட்டேன். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது ஈஸியான ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம ஏற்கனவே 1 செட் ஆஃப் டேட்டாவில் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியாக ஃபார்முலா மனப்பாடம் ஐடியா சொல்லியிருக்கேன். அதே ஃபார்முலா தான் கிட்டத்தட்ட இங்கேயும். ஓகேவா, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னா இந்த சம்மேஷனுக்கு உள்ள இங்கே வந்து டி இருக்கா, இங்கே வந்து எஃப்டின்னு வரும், ஒரு எஃப் எக்ஸ்ட்ரா வரும் சம்மேஷனுக்குள்ளே. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் இருக்கா சம்மேஷனுக்குள்ளே, இங்கே வந்து சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட். எங்கெல்லாம் சம்மேஷன் வருதோ அங்கெல்லாம் வந்து எஃப் வந்து உள்ளே சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் என் இருக்குது, இங்கே கேபிட்டல் என் இருக்குது. அந்த கேபிட்டல் எண்ணுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வேறு கேபிட்டல் என் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வேறு கேபிட்டல் என் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப். அப்புறம் டியோட ஃபார்முலா அதே தான், டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ தான். இங்கேயும் டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ தான். அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகேவா, ஸோ இது ஈஸியாக நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சம்முக்குள்ளே வருவோம். அந்த சம்முக்கு நம்மளுக்கு அப்போ என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா என் வேல்யூ வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எஃப்டி வேணும், சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் வேணும். ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் சம்மேஷனுக்கு உள்ளே இருக்கிறத உங்களுக்கு டேபிளில் போட சொன்னேன். எஃப்டி போடணும், எஃப்டி ஸ்கொயர் டேபிளில் போடணும். அப்போ எஃப்டி டேபிளில் போட்டுருவோம், எஃப்டி ஸ்கொயர் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு எஃப் தனியாக தெரிஞ்சிருக்கணும், டி தனியாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் ரெண்டையும் மல்டிப்ளை போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எஃப் வந்து ஒரு காலம் போடணும், டி ஒரு காலம் போடணும். ஓகேவா, அந்த டி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னு பாருங்கள், எக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதனால் எக்ஸை வந்து ஒரு காலமாக போட்டுக்கிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி ஸ்கொயர் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே எஃப் நம்மள்கிட்ட இருக்குது. டி ஸ்கொயர் ஒரு காலம் போட்டால் தான் எஃப்ஐயும் இந்த டி ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணி எஃப்டி ஸ்கொயர் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால டி ஸ்கொயர் ஒரு காலம் போட்டுக்கிடுங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸ் தான் வந்து கிவன் டேட்டா. கிவன் டேட்டாவில் முதல்ல இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ் வேல்யூஸ். அதை எடுத்து அப்படி வெர்டிக்கலாக எழுதிருந்தேன். 45, 50, 55, 60, 65, 70. அடுத்தது ரெண்டாவது இருக்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி வேல்யூ எஃப் 5, 13, 4, 9, 5, 4. அதையும் எடுத்து வெர்டிக்கலாக எழுதிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னா டி கண்டுபிடிக்கணும். இந்த டியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ் மைனஸ் ஏ ஃபார்முலா. ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ வந்து என்னென்னா அசியூம்டு மீன். அசியூம்டு மீனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸோட வேல்யூலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ மினிமம் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள் 45, மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோன்னா 70. மினிமம் வேல்யூ 45, மேக்ஸிமம் வேல்யூ 70. இந்த ரெண்டுக்கு மிடில் நம்ம ஒரு வேல்யூ சூஸ் பண்ணணும். ஓகேவா, நம்ம வந்து 55 அல்லது 60 ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் 55 எடுத்துகிட்டு செஞ்சுருக்கேன். ஓகேவா, எதுனாலும் எடுக்கலாம். ஸோ நான் 55 எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றையாக அங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து டிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு பதிலாக 45 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 45 மைனஸ் 55 வந்து -10. எக்ஸுக்கு பதிலாக 50 போட்டிங்கன்னா 50 மைனஸ் 55 வந்து -5. எக்ஸுக்கு பதிலாக 55 போட்டிங்கன்னா 55 மைனஸ் 55 வந்து 0. அதே எக்ஸுக்கு பதிலாக 60 போட்டிங்கன்னா 60 மைனஸ் 55 வந்து 5. எக்ஸுக்கு பதிலாக 65 போட்டிங்கன்னா 65 மைனஸ் 55 வந்து 10. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 70 போட்டிங்கன்னா 70 மைனஸ் 55 வந்து 15.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எஃப்டி கண்டுபிடிக்கணும். எஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப்ஐயும் டிஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான் ஒவ்வொரு டேமையும். 5 இன்ட்டு -10 அப்போ -50. 13 இன்ட்டு -5 மல்டிப்ளை பண்ணால் -65. 4 இன்ட்டு 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0. 9 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணால் 45. 5 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50. 4 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60. அடுத்தது டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். டி வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதுவோம். -10 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. -5 ஸ்கொயர் பண்ணால் 25. 0 ஸ்கொயர் பண்ணால் 0. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 15 ஸ்கொயர் பண்ணால் 225. அப்புறம் நம்ம எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த எஃப்ஐயும் இந்த டி ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேவா? அப்போ அந்த 5 இன்ட்டு இங்கே வந்து 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500. அதுக்கப்புறம் 13 இன்ட்டு 25 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 325. அப்புறம் 4 இன்ட்டு 0 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0. அப்புறம் வந்து 9 இன்ட்டு 25 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 225. 5 இன்ட்டு 100 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500. 4 இன்ட்டு 225 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 900. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து என்ன சம்மேஷன்லாம் தேவைப்படுதுன்னு பாருங்கள். சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர். அதனால் எஃப்டி காலத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து 40 கிடைக்கும். இந்த மாதிரி எஃப்டி ஸ்கொயர் காலத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுங்க. அது வந்து 2450 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து என் கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா சம்மேஷன் எஃப். சரியா? அதுக்கு வந்து இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்துக்கும் டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சி எல்லாமே இங்கே எழுதியிருக்கோம். அதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 கிடைக்கும். n ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப். என்னோட வேல்யூ வந்து 40 கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி எழுத போகிறேன். ஃபார்முலா இங்கே நம்மளுக்கு வசதிக்காண்டி கீழே ஒரு தடவை எழுதிக்கிட்டேன். which is equal to next stepல ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம 2450 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 40, அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் அப்படி போட்டேன். அப்புறம் சம்மேஷன் எஃப்டிக்கு பதிலாக நம்ம வந்து 40 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்புறம் டிவைடட் பை என்னோட வேல்யூ வந்து அகைன் 40 சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன். இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால இங்கேயும் ஸ்கொயர் போட்டுருந்தேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 2450 வந்து 40ஆல் டிவைட் பண்ணனா 61.25 வருது. அப்புறம் இங்கே வந்து மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் அப்படி போட்டேன். 40 கட் பண்ணிடலாம், 1 வரும். 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், அதனால் 1 மட்டும் வரும். அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 61.25லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 60.25 வந்துடும். நெக்ஸ்ட் இந்த 60.25க்கு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான ஐடியா சொல்லுது. அந்த 60.25 அப்படி நடுவில் எழுதிக்கிடுங்க. அதை விட குறையா இருக்கிற மாதிரி ஒரு நம்பர், அதுக்கு உங்களுக்கு ரூட் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் 49. இதை விட அதிகமான உள்ள ஒரு நம்பர், அதுக்கு ரூட் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அது 64 எடுத்திருக்கேன். ஸோ அந்த 49ஓட ரூட் வேல்யூ வந்து 7, 64ஓட ரூட் வேல்யூ வந்து 8. ஸோ இப்போ இந்த 64க்கும் 49க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். அது வந்து 15 வருது. மாதிரி இந்த 8க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். அது வந்து 1 வருது. அப்புறம் இந்த 15ஐயும் இந்த 1ஐயும் டிவைட் பண்ணுங்க, ஆன்சர் 15. அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த 64க்கும் 60.25க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இங்கே எழுதுங்க, அது 3.75. அப்புறம் இந்த 3.75 இந்த 15ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணால் 0.25 வருது. இந்த 0.25 இந்த 8லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.75 வருது. ஸோ இதுதான் 60.25 ரூட் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம என்ன போட்டுடலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் 60.25 மேலே 7.75 போட்டுடலாம். இதுதான் சிக்மாவோட வேல்யூ.